சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குறது அப்படிங்காட்டி அவங்களுக்கு மன உளைச்சல் இவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? இவங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அதை விட இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான என்னன்னா மற்றவங்கள மாதிரி வந்து இவங்க வந்து மனசுக்கு வச்சுக்கிறவும் மாட்டாங்க. அப்புறம் மன இறுக்கத்துக்கு ஆளாயிருவாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாபிக் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை யார்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவம் மூலமா நிறைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. சோ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் டிப்ரெஷனுக்கு, மேஷராசி நேயர்களுக்கான டிப்ரெஷனுக்கு இவங்க தான்ப்பா காரணம், இதனாலதான் இவங்களுக்கு டிப்ரெஷன் வருது, இந்த ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அது யாரா இருப்பாங்க, அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்க எப்படி வெளியில வருது, முதல்ல இந்த மன அழுத்தம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஏற்படுதுன்றத ஒரு சின்னதா ஒரு லைன்ல சொல்லிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு ராசிக்குமான அந்த மன அழுத்தத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு ரொம்ப வந்து முக்கியமானது. ஆமாம். அதே இது பாருங்க, 75 80லலாம் பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தைனா என்னன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப மன அழுத்தமா இருக்கேன், மூலவட்டா இருக்கேன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா விளக்க மதிச்சு அடிப்பாங்க. அப்படித்தான் நம்மளாம் அடி வாங்கணும் நாங்கள்லாம். ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு 4 வயசு குழந்தைங்க கொண்டு ஒரு 5 வயசு குழந்தையில இருந்து பார்த்தா எனக்கு மூடவட்டு சாம் போயிரு, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சராசரியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள உணவு முறைகள் நிறைய வந்து முன்னாடி உள்ள உணவு முறைக்கு இப்போ உள்ள உணவு முறைக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிருது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி எண்ணெயில் வறுத்த சாதத்தையே பாருங்க எண்ணெயில் வறுத்து கொடுக்குறது, இது எல்லாமே பிள்ளைகளுக்கு பாருங்க பல விதத்துலேயும் அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்குது. அதே நேரங்களில் முன்பெல்லாம் பார்த்துக்கங்க கூட்டு குடும்பமாக இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ் 2 பேர் வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா பாட்டி தாத்தா இருந்து வளர்த்துக்கிட்டு வருவாங்க. நைட்டு தூங்குறப்ப கதை சொல்லியே வளர்த்துட்டு வருவாங்க. அப்பதான் நிறைய பாருங்க புராண கதைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அதை அப்போ வந்து ஆழமாவே மனசுல பதிஞ்சிரும். அப்ப அந்த புராண கதைகள்ல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஒவ்வொரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு புராண நூலா இருக்கட்டும், எல்லா மதமே பாருங்க மக்களை வந்து வழிநடத்துறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப அதுக்குள்ள நேரங்கள் இல்லை. யாரும் பாத்துங்க தனி குடும்பம் தனித்தனியா இருக்கிறதுனால குருவி கூடுல வந்து 6 மாச பிள்ளைகளை கூட பாருங்க டேக்கர்ல வண்டி விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப வந்து பெத்தவங்க வளர்க்கறத விட அதிகமா வந்து வேலை பாக்குறவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பிள்ளைக்கு அன்பும் இந்த கவனிப்பும் கிடைக்காது இல்ல. அதுதான் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதே பார்த்துக்குங்க. அதுக்கு மேலனா இப்ப ஒரு நவீனமான ஒரு பழக்கம்னா மொபைல் போனு தான். அது ஒரு பேசனாவே மாறிடுச்சு. ஆனா அதோட விபரீதம் என்னன்னு தெரியல. நிறைய வந்து பாதிப்புக்கு ஆளாகி வராங்க. அதுக்குமே பாருங்க இந்த மலர் மருத்துவம் நல்ல ஒரு தீர்வை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 4 வயசு பிள்ளைங்க கொண்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுல இருந்து மொபைல்ல பாக்குறது சரி எல்லாமே இருக்குது. இது எல்லாம் அந்த காலப்போக்கில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வியாதி வந்து உருவாயிடுச்சு. இது ஒரு பெரிய வியாதினே சொல்லலாம். அதாவது ரொம்ப வந்து உயிரை கொள்ளக்கூடிய நோய்னா கேன்சர், அதுக்கு மருந்தே கிடையாது. அதை விட ரொம்ப வந்து பாதிப்பாக இருக்கக்கூடியது வந்து இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தம். ஓகே. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யாராக இருப்பாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க வெளில வராங்க அப்படின்றத பார்த்துடலாம். அம்மா, இப்ப நம்ம இந்த மன உளைச்சல் ஒவ்வொரு ராசிக்கும் யாரால ஏற்படுது, அதுல இருந்து அவங்க வெளியில வரத்துக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கான அந்த மன உளைச்சலுக்கு காரணமான அந்த நபர் யார்,
சிம்மராசி நேர்களே, நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய அந்த நபர் யாருன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்கம்மா, யாரா இருப்பாங்க? சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குறது அப்படிங்காட்டி அவங்களுடைய தந்தை. தந்தை தான். நிறைய சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தந்தையை வச்சே தான் பிரச்சனை. ஒரு சிலருக்கு சிம்மராசிக்காரர்கள் தந்தை வந்து இல்லாமல் சின்ன வயசுல இறந்துருவாங்க. அதுவுமே பாருங்க, மற்ற குழந்தைகளை பார்க்குறப்ப அவங்களும் அப்பா இருக்காங்களா நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு மனசுல வந்து ஒரு ஏக்கம், அதுவே ஒரு டிப்ரெஷன் ஆகும். ஆனால் வாய் விட்டு சொல்லக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. மற்றவங்கள மாதிரி வந்து இவங்க வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறவும் மாட்டாங்க. அப்புறம் மன இறுக்கத்துக்கு ஆளாயிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிம்மராசிக்காரங்களுக்கு தந்தை வந்து பொறுப்பில்லாத தன்மையாக இருப்பாங்க. அதை பார்த்துமே இவங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு இது வந்து டிப்ரெஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே நேரங்களில் ஒவ்வொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வந்து நல்ல ரொம்ப வசதியாக தேவையானதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைக்காது. கடகராசிக்கு சிம்மராசிக்கு ஏதாவது வித்தியாசம். அங்கே வந்து குழந்தைகளை வச்சு, இங்கே உள்ள குழந்தைகளுக்கு தந்தையால் பிரச்சனை. அதுதான் பார்த்து கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு வேற, இவங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட். ஆமாம். அப்போ நம்மளுடைய அப்போ ஏன் எல்லா அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, நண்பராக இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கல்ல, நம்ம அப்பா மட்டும் ஏன் எப்படி இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருக்காங்க. ஒன்று இருந்தால் அப்படி இருப்பாங்க, இல்லைன்னா எதுக்குமே உதவாத அப்பாவாக இருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. அப்போ பாருங்க, சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளுமே அப்பாவை பற்றிய கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பா இல்லாதவங்களுக்கு அப்படித்தான். நம்ம அப்பா இருந்தால் எப்படி வச்சுருப்பாங்க, நல்லா வச்சுருப்பாங்களே, நமக்கு எதுக்கு இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தாச்சுன்னா அப்பா இப்படி நம்ம அப்பா மட்டும் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களே. ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க, சொத்து சகம்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க, நமக்கு ஒன்றுமே இல்லையே. அந்த ஏக்கம் வந்து அதுவே ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். அப்போ 4 பேர் ஒரு சபையில் நின்று பேசுகிறப்ப தான் தந்தையை பற்றிய பேச்சு வந்தோடனே இவங்க அப்படியே அமைதியாயிருவாங்க. அது நிறைய சிம்ம ராசிக்காரங்கிட்ட இன்னைக்கு 100க்கு 99 அந்த குறைகள் இருக்கத்தான் செய்யுது. அதையும் பாருங்க, வெளிப்படையா அப்படி சோகமா சொல்லுவாங்க, உங்க அப்பா மாதிரி எங்க அப்பா இல்ல, இல்ல நீ நல்லா கொடுத்து வச்சவன்பா, எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை அப்படின்னு. அது எத்தனை வயசா இருந்தாலுமே அந்த குறை, அந்த ஏக்கம் வந்து மனசுக்குள்ள இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மூட் அவுட் ஆன மாதிரி உட்காந்துருவாங்க. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு தந்தையை பற்றிய ஒரு ஏக்கம் அதுவே டிப்ரெஷனாக மாறும். மெயினான காரணம் தந்தை தான் அப்படின்னு சொல்றீங்க. சோ இவங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும், தந்தையால ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல் இவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? இவங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள சூரிய கோரை, அந்த கோரைகளில் வந்து சிவன் ஆலயத்தில் இருக்கும் சூரியன் நவகிரகத்துல இருப்பாரு, தனிச்சு இருப்பாரு. நம்ம சிவன் கோயில்கள் என்றானே பாருங்க, நம்மளுடைய லெஃப்ட் சைட்ல இருப்பாங்க சூரிய பகவான், தனியா இருப்பாரு. ஒவ்வொரு நேரம் பாக்குறப்ப தன்னுடைய தேவியரோட சேர்ந்து இருப்பாரு. அவர் எப்படி இருந்தாலும் சரிதான், ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்குள்ள போய் கொஞ்சோடு கோதுமை ஒரு இலையில பரப்பி 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு, முடிஞ்சா அந்த அவருக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க, இல்லைன்னா ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படின்னு சொன்னோம்னா தந்தையை பற்றிய பயம் இவருக்கு ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும். ஒரு மனசுல வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை, பரவாயில்ல எனக்கு எப்போதான் நான் வாழ்றதுக்காக எங்க அப்பா ஒரு காரணம் இருந்திருக்காருல்ல, இந்த பூமிக்கு வர்றதுக்கு எங்க அப்பா தானே காரணம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அந்த டிப்ரெஷன் வெளியில வந்துருவாங்க. அதை விட இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான என்னன்னா, டெய்லி காலையில வந்து சூரிய உதயமானவனே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வெறுங்கண்ணால சூரியனை பார்க்கணும். சூரிய நமஸ்காரம் மாதிரி நமஸ்காரம் பண்றதுக்கு யாருக்கும் தெரியாது, நிறைய பேர் எந்திரிச்சோடனே வந்து கால்கையை முகத்தை கழுவி அந்த சூரியனை வந்து வெறுங்கண்ணால, இது நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு 99% இது வந்து வேலை செய்யும். வெறுங்கண்ணால பார்த்தாலே போதும், நமக்கு அந்த சூரியனுக்கு ஒரு கனெக்டிவ் உருவாகும். அது நிறைய டெய்லி பார்க்குறவங்க அந்த உணர்வு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தந்தையோட முழு ஆகாச சக்தி நமக்கு வந்துடும். ஆமாம், ஆனால் வந்து டெய்லி இவங்க வந்து சூரியனை பார்த்து வழிபாடு செஞ்சாலே போதும். வழிபாடு செய்யறதுனாலும் பரவாயில்ல, வெறுங்கண்ணால பார்த்தாலே போதும். ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ராசிக்கு டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார், எப்படி அவங்க அதுலேருந்து ரிலீவ் ஆகிறது அப்படின்னு ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க. நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சங்கரேஸ்வரி அம்மாவை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜாதக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உங்களுக்கான தகவல்களையும் கன்சல்டேஷனையும் எடுத்துக்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.